கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of Lord. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I'm happy that we are meeting once again. நம்ம போன இதுல வீடியோல வந்து நம்ம ரெண்டு யெகோவாவுடைய கூட்டு பெயர்களை பற்றி பார்த்தோம். Yesterday we had seen the two compound names of Jehovah. So இன்னைக்கு மேற்கொண்டு இரண்டு பெயர்களை நம்ம பார்க்க போறோம். Today we're going to see two more names. நாளை தினத்துல நம்ம மீண்டும் இன்னொரு மூன்று பெயர்களை நம்ம பார்ப்போம். And tomorrow we're going to see three more names. So இன்னைக்கு இந்த ரெண்டு பெயர்களை பார்க்கிறதுக்கு முன்பதாக before we start these two names, நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். Let's pray to the Lord. அவர்தான் நமக்கு ஞானத்தை தரணும். He is the one who gives us wisdom. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். God will truly bless us all. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. We praise you, Lord. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, the creator of heaven and earth, our Elohim, Lord. எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. Our El Shaddai, Lord, we praise you. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். We humble ourselves in your presence. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. We pray in the name of Yehoshua Messiah. நீர் இந்த நேரத்துல எங்களுக்கு நீர் வெளிப்பாடுகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன். We request you to give us the revelation this time. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். And your people who are listening to it, we hand over them to you. அவர்களை நீங்க ஆசீர்வதித்தாங்கப்பா. You bless them also. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க ஆசீர்வதித்தாங்க. You bless the understanding. கர்த்தாவே, நாங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும்போது, Lord, when we meditate this word, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் வந்து இறங்கட்டும். Let your blessing ascend on every one of us. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். We surrender the rest of the time to you. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We ask this prayer in Yehoshua Messiah's name, Lord. Amen. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let's read a word. நம்ம நேற்று தினத்துல நம்ம மூணு காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். Yesterday we had seen about three things. முதல்ல யெகோவாங்கிற பெயருடைய டீகோடிங் பார்த்தோம். First we decoded the name Yehovah. யெகோவாங்கிற பெயர்ல ஒரு தீர்க்கதரிசனம் இருந்ததை நம்ம பார்த்தோம். So we had seen a prophecy in Jehovah's name. அந்த தீர்க்கதரிசனம் யெகோஷுவாக்குள்ள எப்படி நிறைவேறிச்சுங்கறத பார்த்தோம். And how that prophecy was fulfilled in Yehoshua's name, we also saw that. அதுக்கு பிறகு நம்ம யெகோவா ஈரேயை பற்றி பார்த்தோம். Later we had seen about Jehovah Jireh. So அதுல உள்ள டீகோடிங் நம்ம பார்த்தோம். We had also seen the decoding. நம்ம அது அவரை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். We have to look unto him. That's what we had seen. அவர்தான் நமக்கு ப்ரொவைடர். He is our provider. So அவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கணும் அப்படினா, if he has to meet our needs, நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். then we have to look unto him. முக்கியமா ரட்சிப்பு வேணும் அப்படினா, very importantly, if we need salvation, அப்ப நம்ம அவரை நோக்கி பார்க்கணும் சொல்லி நம்ம டீகோடிங்ல பார்த்தோம். we have to look unto him. That's what we had seen in decoding. மூணாவது நம்ம யெகோவா ராஃபாங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். And thirdly we had seen Jehovah Rapha. So யெகோவா ராஃபானுடைய டீகோடிங் நம்ம அருமையா பார்த்தோம் நம்ம. So we had seen that decoding that was beautiful. அந்த மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில வல்லமை இருக்குன்னு பார்த்தோம். So each and every word which proceeded from the mouth of Messiah, there is power. அதுவும் சுகமாக்கும் வல்லமை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். That too, it has the power of healing. So நம்ம யாரை நாம் விசுவாசிக்கணும்? So whom should we believe? நம்ம அவருடைய வார்த்தையை தான் விசுவாசிக்கணும் சொல்லி பார்த்தோம். We should believe his word. இன்னைக்கு நம்ம மேற்கொண்டு காரியத்தை நம்ம பார்க்கலாம். Now let's see a step ahead today. இன்னைக்கு நம்ம யெகோவா நிசியை பற்றி பார்க்க போறோம். Today we are going to see about Jehovah Nissi. யெகோவா நிசி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Jehovah Nissi is an important name. இதுல நம்ம இந்த யெகோவா நிசி எழுதும்போது, when we write Jehovah Nissi, யெகோவாங்கிறதுக்கு மொத்தம் 4 எழுத்து வரும். For Jehovah we have 4 alphabets. இதனுடைய டீகோடிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். For which we have already seen the decoding. அடுத்து நிசி அப்படிங்கிற வார்த்தையை குறித்து பார்க்க போறோம். Next we're going to see about Nissi. இந்த 3 எழுத்துனுடைய டீகோடிங் தான் நம்ம பார்க்க போறது. Now we're going to decode these 3 alphabets. இப்போ ஒரு வசனத்தை வாசித்து அதில இருந்து நம்ம முன்னாடி போகலாம். Let's read a word and then proceed ahead. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Exodus 17:15. And Moses built an altar and called the name of it Jehovah Nissi.
கர்த்தர் அந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. God bless this word. இப்போ இங்க மோசஸ் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுறான். Now Moses, he builds an altar. அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான், யெகோவா நிசி அப்படினு சொல்லி பேர் வைக்கிறான். And he names the altar as Jehovah Nissi. இந்த யெகோவா நிசி அப்படிங்கற அந்த பேர் வைக்கும்போது, and when he names it Jehovah Nissi, நம்ம மனசுல ஒரு கேள்வி வரணும், ஏன் இந்த நிசிங்கற பேர் வைக்கணும்? we should get a question in our mind, why this Nissi? இப்போ அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, if you see that situations, மோசஸ் வந்து அங்க ஒரு நல்ல அருமையான ஒரு சம்பவம் நடக்குது. there's a beautiful scene there. ஜோஷுவா வந்து இப்போ அமலேக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். Now Joshua is fighting a battle with Amalek. சோ இப்படி யுத்தம் பண்ணும்போது, when he was fighting, மோசஸ் வந்து அவன் உயர்ந்த மலைக்கு போறான். Moses goes to a top mountain. அங்க தன்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி பிடிக்கிறான். and he lifts both the hands up. எப்பெல்லாம் இவனுடைய கரம் உயர்ந்து இருக்குதோ, and whenever his hands were lifted, அப்பெல்லாம் ஜோஷுவா வந்து அமலேக்கை ஜெயித்து கொண்டிருந்தான். oh, that was the time when Joshua was conquering the battle with Amalek. So இந்த மோசஸ் கையை கீழ போடும்போது, and when Moses hands were dropping down, அங்க ஜோஷுவா வந்து யுத்தத்துல தோத்துக்கிட்டு இருந்தான். and Joshua was losing his battle. So இப்படி கையை உயர்த்தும்போது ஜெயம் கிடைச்சது. So when the hand was raised up, he got the victory. அவன் கையை கீழ போடும்போது தோல்வி கிடைச்சது. and when the hand went down, he was losing the battle. So இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது, so at this situation, இப்போ ஒரு நேரம் வந்துச்சு இவனால கையை மேல தூக்கவே முடியல. now there was a time he couldn't lift up his hand. அப்போ இந்த ஆரோனும் ஹூரும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. that's the time when Aaron and Hur they came and supported. So ஜோஷுவா அங்க அமலேக்கை ஜெயித்த உடனே, and when Joshua won the battle with Amalek, அதுக்கு பிறகுதான் மோசஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான். later Moses builds an altar there. அந்த இடத்துக்கு யெகோவா நிசி அப்படினு சொல்லி பெயர் வைக்கிறார். and he names it as Jehovah Nissi. இப்போ இந்த நிசிங்கற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். now let's decode the word Nissi. இதுல இந்த ரெண்டு எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, now if we take two alphabets from this word, இதுல ரெண்டு, அதாவது முதல்ல நூன் என்கிற எழுத்து இருக்குது. the first alphabet is Nun. அடுத்தது சாமேக் அப்படிங்கற எழுத்து இருக்குது. and we have Samek. இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்க்கும்போது, when we join these two alphabets, அத நெஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. they call it as Nes. நெஸ் அப்படினா அது உயர்த்துதல் அப்படினு சொல்லி அர்த்தம். Nes means to be lifted. lifted up அப்படினு சொல்லி அர்த்தம். to be lifted up. சோ யாரு யெகோவா பாருங்க, இங்க வேதம் இங்க நம்மளுக்கு கர்த்தர்ங்கற வார்த்தை இருக்குது. now here we have Lord. யாவே அப்படிங்கற வார்த்தை இருக்குது. the word Yahweh is here. சோ யாவே என்ன செய்றார்? what does Yahweh do? அவர் லிஃப்ட் அப் பண்றார். he is lifting up. எதை லிஃப்ட் பண்றாரு? what does he lift up? இந்த மூணாவது எழுத்து, இந்த எழுத்து வந்து இது யோத். now the third alphabet is Yod. யோத் அப்படினா கைன்னு சொல்லி அர்த்தம். Yod means hand. so யாவே அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார். so the Yahweh is lifting up his hand. இந்த நெஸ் அப்படிங்கற வார்த்தைக்கு, so the word Nes அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. has another meaning. அதுக்கு பேனர் அப்படிங்கற அர்த்தமும் இருக்குது. we also call it as banner. அதாவது flag அப்படினு சொல்லி அர்த்தம் இருக்குது. we also call it as flag. so இந்த அதாவது victorious banner அப்படினு சொல்லி சொல்வாங்க. so they call it as the victorious banner. so யாவே வந்து அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார். so Yahweh lifts up his hand. அப்படி உயர்த்தும்போது என்ன நடக்குது? when he lifts up his hand, what happens? அங்க யுத்தத்துல ஜெயம் நடக்கும். there's victory in the battle. so இந்த யெகோவா நிசி அப்படிங்கற வார்த்தைய, so this word Jehovah Nissi, இதுல கர்த்தர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார் அப்படிங்கற வார்த்தை வரும் இதுல. so it says that Lord lifted up his hand. எப்படி மோசஸ் தன்னுடைய கரத்தை உயர்த்தினாரோ, as Moses had lifted up his hand, இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் வேல பண்ணது. these are all symbolic terms. அதனுடைய ஒரிஜினல் டேர்ம் வந்து என்னது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். so what is the original way? That's what we're going to see. so இங்க பேர் வைக்கும்போது யெகோவா நிசி சொல்லி பேர் வச்சிட்டா. now when it was named, he named it as Jehovah Nissi. அதாவது இத டீகோட் பண்ணும்போது, when we decode it, கர்த்தர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார் அப்படினு சொல்லி அர்த்தம் வரும். we get
that Lord has lifted up his hand. எப்போலாம் உயர்த்துவார் கர்த்தர்? When does he lift his hand? இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை இவர் ப்ராமிஸ் பண்றார் அப்படினா, now if he is promising something, அவர் தன்னுடைய இரண்டு கரத்தை உயர்த்தி ப்ராமிஸ் பண்ணுவார். he lifts both of his hand and gives us a promise. அதாவது சத்தியம் பண்ணும்போது, when he promises, அதாவது ஸ்வேர் பண்ணும்போது, when he takes an oath, அப்போ அவர் ரெண்டு கரத்தை உயர்த்தி அவர் செய்யற ஒரு காரியம். that's how they lift both the hands and he does it. So இங்க அவர் என்னத்துக்காக கரத்தை உயர்த்துகிறார்? So why does he lift his hand up here? ஜெயத்துக்காக உயர்த்துகிறார். For victory. இன்னைக்கு நமக்கும் ஜெயம் வேணும். Today we also need victory. இன்னைக்கு நமக்கு ஜெயம் வேணும்னா, if we need victory today, இன்னைக்கு ஒருத்தர் உயர்த்தப்பட்டிருக்கணும். the one person has to be lifted. ஒருத்தருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கணும். one person's hand has to be lifted. அப்போதான் நமக்கு யுத்தத்துல ஜெயம் உண்டு. Only then we'll get victory in our battle. ஜோஷுவா அமலேக்கு விரோதமா யுத்தம் பண்றார். Joshua was fighting a battle with Amalek. ஆனா மோசஸ் ரெண்டு கையத்தை உயர்த்தி இருந்தார். But Moses had lifted both his hands. அதே இன்னைக்கு நம்மளுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் இருக்குது. So same way today we and Satan, we have a battle with Satan. அப்ப நமக்காக ஒருத்தர் கையை உயர்த்தி பிடிக்கணும். So for us somebody has to lift up his hand. பாருங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read John 12:32. And I, if I be lifted up from the earth, will draw all men unto me. இங்க கர்த்தர் சொல்றார், Lord says, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, when I am lifted up, எல்லாரும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன். I will draw everybody to me. So இவர் உயர்த்தப்படும் போதுதான், so when he is lifted, அப்பதான் எல்லாரையும் அவர் தம் பக்கமாக இழுக்க முடியும். only then he can draw everyone to him. இன்னைக்கு நீங்க அவரை மட்டும் உயர்த்துங்க. Today you lift him up. இன்னைக்கு அவர் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? what did God do? அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். He has lifted his hand. சிலுவையில தம்முடைய இரண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். On the cross he has lifted both his hands up. அந்த கரம் உயர்த்தப்பட்டதனால, because that hands were raised up, இன்னைக்கும் நமக்கு ஜெயம் கிடைக்குது. today also we have the victory. அவருடைய கரம் கீழே இறங்கல. his hand has not come down. அவருடைய கரம் இன்னும் உயர்த்தப்பட்டமா தான் இருக்குது. till now his hand is lifted up. அதனால தான் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் தான் உண்டே ஒழிய, that's why in each thing you have only victory. உங்களுக்கு தோல்வி கிடையாது. you don't lose it. நீங்க எப்பவும் ஜெயத்தை தான் பெறுவீங்க. you always win. பாருங்க இந்த காரியத்தை பார்க்கும்போது, now when we see this thing, கர்த்தர் சொல்ற மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கணும். God says the Son of God has to be lifted up. இது மோசேசுடைய நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா, same thing if you see in the times of Moses, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கும்போது, when Israel people were murmuring, அந்த நேரத்துல கர்த்தர் அவங்க மேல கோபப்பட்டார். Lord was angry with them. கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டார் உள்ள. and he sent the fiery serpent. இது நீங்க என்ன ஆகுமோ 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கலாம். you can see this in Numbers 21:6. So இதுல அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பும்போது, so he sends a fiery serpent. அது எல்லாத்தையும் கடிக்கும்போது எல்லாரும் மரித்துக் கொண்டிருந்தாங்க. when the serpent bit everybody, they started dying. So எல்லாரும் மோசேஸ்ட முறையிட ஆரம்பிச்சாங்க. everybody started quarreling with Moses. நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லும்போது, we have sinned, please forgive us. அப்ப கர்த்தர் மோசே பார்த்து சொன்னார், and Lord said unto Moses, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கோல்ல உயர்த்துன்னு சொல்லி சொன்னார். God said, you make a brazen serpent on a stick. அந்த போல்ல நீ உயர்த்தி வை அப்படினு சொல்லி சொன்னார். you lift it on a stick. இந்த போல்ல உயர்த்தின உடனே, when it was lifted on the stick, அப்ப யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கறாங்களோ, whoever looked to it, அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. they were saved. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்குது. today God's hand is lifted up. எதுக்காக உயர்ந்திருக்குது? why is it lifted up? நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக. to give us the victory. பாருங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். let's read John 3:14. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். John 3:14. and as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. பாருங்க மோசஸ் வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல, see, as Moses has lifted up the serpent in the wilderness, அதே போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். the same way the Son of Man has to be lifted. இன்னைக்கு யெகோஷுவா உயர்த்தப்பட்டிருக்கிறார். today Yehoshua is lifted. அவருடைய இரண்டு கரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. both of his hands are lifted. இன்னைக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு பிசாசோடு கூட. now today the battle is with the Satan. அந்த
ஒவ்வொரு யுத்தத்திலையும் நம்மளுக்கு தான் ஜெயம் கிடைக்கும். And in every battle we are the winners. நம்ம லூசரா இருக்கவே முடியாது. We cannot be the losers. ஏன்னா நமக்காக அவர் தம்முடைய இரண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். Because he has raised both of his hand for us. நீங்க சோர்ந்து போகாதீங்க. You don't be upset. யாக்கோபு சொல்றார், James says, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். you stand against Satan. அவன் ஓடி போவான். He will run away. So நம்ம தேவன் நமக்காக கரங்களை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். So for our God has lifted up his hand for us. So எதுக்காக உயர்த்தி பிடிச்சிருக்கிறார்? Why has he lifted his hand? நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக. To give us the victory. So கர்த்தர் தன்னுடைய கரத்தை லிஃப்ட் பண்ணி இருக்கிறார். So God has lifted his hand. அதுக்கு தான் யெகோவா நிசின்னு சொல்லி பெயர் வந்திருக்குது. That's why it's named as Jehovah Nissi. இன்னைக்கு நமக்காக ஒரு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். Today he has lifted his hand for us. நீங்க எதுலயா தோந்துட்டீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, if you think that I have lost somewhere, நீங்க உங்களுடைய மனசை மாற்றுங்க. you change your mind. நீங்க தோக்குறதுக்காக கர்த்தர் கரத்தை உயர்த்தி பிடிக்கல. God did not lift up his hand to give you losses. நீங்க பேட்டில்ல நீங்க லூஸ் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் கரத்தை உயர்த்தி பிடிக்கல. God did not lift up his hand so that you lose in the battle. நீங்க ஜெயத்தை பெறணும்ங்கிறதுக்காக அவர் உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். He has lifted his hand so that you get the victory. சில ஜனங்கள் சோர்ந்து போய் தற்கொலைக்கு நேராக போறாங்க. Some people get vexed and they decide to suicide. So ஏன் இந்த suicide அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. You don't need to have that thought should not attack you. ஏன் அப்படியே நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். Why? Because God is with us. நமக்கு அவர் இரண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். He has lifted both of his hands up. நமக்கு ஜெயம்தான். That's victory for us. So நீங்க ஜெயிக்கும் போதெல்லாம், whenever you win, நீங்க ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சிடுங்க. you remember one thing. கர்த்தர் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். Lord has lifted up his hand for us. இந்த கரம் யாரு? Whose his hand? இந்த கரம் தான் யெகோஷுவா. This hand is Jehoshua. பாருங்க வேதம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let's read a word. ஏசாயா 59ஆம் அதிகாரம் Isaiah 59. அதுல 1ஆம் வசனத்தை வாசிக்க 1-2 வசனத்தை வாசிப்போம். Let's read the first and the second verse. Behold, Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. But your iniquities have separated between you and your Elohim, and your sins have hid his face from you, that he will not hear. பாருங்க வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் ரட்சிக்கப்படாதபடிக்கு குறுகினதல்ல. The Bible says his hand is not shortened that he cannot save you. அவர் உங்களை ரட்சிக்க முடியும். He can save you. அந்த நம்ம பாவம் தான் தேவனுக்கு நமக்கு இடையில பிரிவினை உண்டாக்குது. It is our iniquities which is a separation between we and him. இங்க தேவன் இருக்கிறார். Here is God. இங்க தான் நம்ம இருக்கிறோம். And here we. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில, and in between both of us, இந்த பாவம் தான் தேவனை நம்மை பிரிக்குது. The sin is the one, our iniquities are the one which separates both of us. So இந்த பாவம் நீக்கப்படணும் அப்படினா, so if our iniquity has to be taken out, இந்த பாவம் நீக்கப்பட்டாதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். if the sins are taken, we'll get salvation. So அவருடைய கரம் குறுகினதல்ல. so his hand is not shortened. அவர் உங்களை ரட்சிக்க முடியும். He can save you. ஆனால் அவர் மனிதனை தேடிட்டு இருந்தார். But he was searching for a man. ஒரு மனிதனை, ஒரு மீடியேட்டரை தேடிட்டு இருந்தார். He was searching for a mediator. ஆனா ஒருவரும் கிடைக்கல. But there was nobody. பாருங்க அதிலே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Isaiah 59:16. And he saw that there was no man, and wondered that there was no intercessor. Therefore his arm brought salvation unto him. பாருங்க அவர் ஒரு மனிதனை தேடினார். He was seeking for a man. அந்த மனிதன் இன்டர்செஷன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தேடினார். He seeked a man so that he can do the intercession. ஆனா ஒரு மனிதனையும் காணோம். But there was nobody. அவருடைய புயமே ரட்சிப்பாயிற்று. So his arm was salvation. அவருடைய கரம் தான் ரட்சிப்பாயிற்று. His hand was salvation. யாருடைய கரம்? Whose hand? கர்த்தருடைய கரமே ரட்சிப்பாயிற்று. Lord's hand was salvation. So இந்த கரம் யாரு? Whose
whose is the hand? அது யெகோஷுவா தான் அந்த கரம். Yehoshua is the hand. So யெகோஷுவா தான் ரட்சிப்பா நமக்கு வந்தார். So Yehoshua came as salvation for us. அவர்தான் நமக்கு மீடியேட்டர்ஷிப்பா வந்திருக்கிறார். He came as a mediator for So us. கர்த்தருடைய கரம் யாரு? So who is the arm of God? அது யெகோஷுவா தான் கர்த்தருடைய கரம். Yehoshua is the arm of God. இன்னைக்கு அவர்தான் லிஃப்ட் அப் ஆயிருக்கிறார். Today he is lifted. So கர்த்தருடைய கரம்னா யாரு? So who's Lord's hand? கர்த்தருடைய கரம் வந்து யெகோஷுவா. Lord's hand is Yehoshua. யெகோஷுவா தான் அங்க லிஃப்ட் அப் ஆயிருக்கிறாரு. Yehoshua is lifted up here. So இன்னைக்கு யெகோஷுவா நமக்கு லிஃப்ட் அப் ஆயிருக்காருனா, if Yehoshua is lifted up for us, நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம்தான். we will have victory in everything. எந்த காரியத்திலும் நமக்கு தோல்வி இல்ல. There is no loss for us. நம்ம எல்லாத்திலும் விக்டரி தான் நமக்கு. We will have victory in everything. நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம ஒரு காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க. You just remember one thing. நீங்க எதெல்லாம் தோந்து போனீங்களோ, where all we lost, அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. do not get upset. நீங்க கண்டிப்பா அதுல ஜெயிப்பீங்க. You will win it. விடாமுயற்சியா செய்து பாருங்க. You keep trying. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். God will surely bless you. இன்னைக்கு அவர் உங்களோடு கூட யெகோவா நிசியா இருக்கிறார். Today he is an Yehovah Nissi with you. So கர்த்தருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. The Lord's hand is lifted up. யெகோஷுவா உயர்த்தப்பட்டிருக்கிறார். Yehoshua is lifted up. பாருங்க, இதுதான் யெகோவா நிசி அப்படிங்கிற வார்த்தையினுடைய டீகோடிங். So see, this is the decoding for the name Jehovah Nissi. So இப்படி டீகோடிங் பண்ணும்போது, when we decode, நீங்க கண்டிப்பா ஒரு வசனத்தின் ஆதாரத்தோடு பண்ணணும். you have to have a reference with the word, Bible word. ஆதாரம் இல்லாம எதையும் பண்ணிராதீங்க. Without the reference you do not do it. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து தருவார். God will bless us all. அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். I wish to speak a lot of things to you. பாருங்க, கர்த்தர் ஏற்ற வேளையில் அந்த காரியத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி தருவார். But God will do everything at his desired time. இந்த குவாரண்டைன் டைம்ல, during this time of quarantine, இந்த லாக்டவுன் பீரியட்ல, during this period of lockdown, நீங்க கர்த்தருக்குள்ள வளர முயற்சி பண்ணுங்க. increase in God. நாம எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. The more you can pray. வார்த்தைக்குள்ள வளருங்க. increase in the word. ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு உங்களுடைய மனசை ஒப்பு கொடுங்க. To search the scripture, you surrender yourself to search the scripture. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதம் தருவார். God will surely bless us all. இப்போ நம்ம அடுத்த பெயரை நம்ம பார்க்கலாம். Now let's see the next name. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read the book of Jeremiah, chapter 23, the verse 6. எரேமியா 23:6. Jeremiah 23:6. In his days Judah shall be saved, and Israel shall dwell safely, and this is his name, whereby he shall be called Lord our righteousness. இப்போ நம்ம கர்த்தர் நம்முடைய நீதி அப்படிங்கற வார்த்தையை குறித்து பார்க்க போறோம். Now we're going to see about the word Lord our righteousness. அதாவது ஹீப்ரூல சொன்னீங்க அப்படினா, when we say it in Hebrew, யெகோவா சித்கேனு அப்படினு சொல்லுவாங்க. We say it as Yehovah Sitkenu. இந்த யெகோவா சித்கேனு அப்படினு சொல்லும்போது, when we say Yehovah Sitkenu, அதுக்கு அர்த்தம் வந்து யெகோவா நம்முடைய நீதி அப்படினு சொல்லி அர்த்தம். That means Yehovah is our righteousness. So இந்த எப்படி எழுதணும்ங்கறத நம்ம பார்க்கலாம். Let's see how to write it. இந்த சித்கேனுடைய ரூட் வேர்ட் என்ன அப்படினா, now the root word for Sitkenu is செதேக் அப்படினு சொல்லுவாங்க. They say it as Sedek. So Yehovah Sedek அப்படிங்கற வார்த்தையை வச்சு நம்ம டீகோட் பண்ணலாம். So we're going to decode with the word Yehovah Sedek. இப்போ யெகோவாங்கிறது நமக்கு தெரியும், யோத் ஹே வாவ் ஹே. Now we already know Yehovah, that is Yod He Vav He. இதனுடைய டீகோடிங் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். We have already decoded this thing. கர்த்தருடைய நாமத்தினுடைய டீகோடிங் ஏற்கனவே நம்ம பண்ணியாச்சு. We have already decoded the name of the Lord. அடுத்து செதேக் பத்தி பார்க்கலாம். Now let's see what is Sedek. செதேக்ல மொத்தம் 3 எழுத்து வரும். Sedek is consists of 3 alphabets. அதாவது சாடே, and then இங்க டாலத் வரும், டாலத், அப்புறம் கோஃப் வரும், and the last kof. இந்த 3 எழுத்து சேரும்போது தான் சதேக் அப்படினு சொல்லுவாங்க. So these 3 alphabets are together called as Sedek. So யெகோவா செதேக் அப்படிங்கற வார்த்தை, so Yehovah Sedek, this word, நம்ம தேவன் நீதியுள்ள ஒரு தேவன். Our God is a righteous God. அதனால தான் வேதம் சொல்லுது, the Lord is our righteousness. That's why the Bible says a Lord is our righteousness. அவர் எப்பவும் நீதியான காரியத்தை தான் செய்வார். He always does righteous things. அதுவும் பைபிள் சொல்லுது, the Bible says, நீங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், if you read Proverbs 18th chapter, அதுல 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, when we read the 10th verse, கர்த்தருடைய நாமம்
அப்படினு சொல்லி வேதம் சொல்லுது. It says the name of the Lord. கர்த்தருடைய நாமம் என்னது? What is the name of the Lord? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்படினு சொல்லி வேதம் சொல்லுது. The Bible says the name of the Lord is a strong tower. அது ஒரு பெரிய டவர். It's a big tower. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். And the righteous runneth into it and is safe. So கர்த்தருடைய நாமம், now the name of the Lord, ஒரு பெரிய டவர். it's a strong tower. இந்த டவருக்குள்ள யார் போவா? Who will enter the tower? நீதிமான் மட்டும் தான் உள்ள போக முடியும். Only righteous can enter therein. ஒரு righteous man மட்டும் தான் போக முடியும். Only a righteous man can go in. வேற யாரும் உள்ள என்ட்ரி ஆக முடியாது. Nobody else can go. இப்போ இந்த செதேக்ங்கற வார்த்தைக்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். Now let's see the decoding of Sedek. இந்த டீகோடிங் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This decoding is very important. பாருங்க இந்த காலகட்டத்துல, now at this season, நம்ம எவ்வளவு செய்திகளை பார்க்கிறோம். we are listening to too many messages. ரொம்ப நல்லதுதான். It's very good. ஆனா அந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். But we have to surrender ourselves to be obedient to the word. நாம ஒப்பு கொடுக்கல அப்படினா அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல. If you don't surrender, then it's of no use. எவ்வளவு செய்தி கேட்டாலும் அது நியாய தீர்ப்புல தான் வந்து நிக்கும். You may listen to many messages, but it will come in the time of judgment. இந்த வார்த்தைகள் நீங்க எதெல்லாம் கேக்குறீங்களோ, but whatever word you're listening, அத உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. Try to implement it in your life. அப்பதான் அதுல காரியம் சித்திக்கும். Only then there will be blessing. நீங்க வேற யாரையும் பார்க்க வேண்டாம். You don't see anybody else. கர்த்தர் சித்தமானால் தீர்க்கதரிசி யார் அப்படிங்கற காரியத்தை குறித்து நான் டீகோட் பண்ண விரும்புறேன். If God wills, I would like to decode a word saying who is prophet. அந்த ப்ராஃபட்ங்கற வார்த்தையை டீகோட் பண்ணனால், so when we decode the word prophet, அப்போ தீர்க்கதரிசி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். then you will understand who is prophet. so இந்த 3 days இந்த புரோகிராம் முடிஞ்ச பிறகு, after we finish this 3 days program, கர்த்தர் சித்தமானால் தீர்க்கதரிசிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். if God wills, we will speak about prophet. அப்பதான் தீர்க்கதரிசனம் என்ன, then only you know what is prophecy. அவர் தீர்க்கதரிசினா என்ன, what is a prophet, தீர்க்கதரிசன வரம் என்றால் என்ன, what is a prophetic gift. இதனுடைய வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். we can see the difference of it. so இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு நம்ம டீகோடிங் நம்ம பார்க்கிறோமோ, whatever we see it being decoded, so இதெல்லாம் நீங்க படிக்கிறது மட்டுமல்ல, you not only learning that, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. you also try. எனக்கு நிறைய பிரதர்ஸ் டீகோட் பண்ணி நேற்று தினத்துல எனக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. yesterday one pastor he called me. அருமையான ஒரு டீகோடிங் பத்தி பேசினாங்க. he had spoken about a beautiful decoding. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. it was so happy for me. இந்த டீகோடிங் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். the decoding is an important thing. பாருங்க, ஹீப்ரூ லாங்குவேஜ்ல வந்து in Hebrew language பல டிவிஷன்ஸ் இருக்குது. there are many divisions. ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லயும் கர்த்தர் கர்த்தர் நமக்கென்று வச்சிருக்கிறார். and God has kept every person for us in every division. டீகோடிங்ல இந்த ஹீப்ரூல வந்து நியூ கிமெட்ரியா இருக்குது. in Hebrew there is something called as gematria. அந்த கிமெட்ரியால ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். and for this gematria God has selected some people. ஹீப்ரூல கிராமர் லிங்குவிஸ்டிக் இருக்குது. there is linguistic in Hebrew. அந்த லிங்குவிஸ்டிக் சொல்லி கொடுக்கிறதுக்கு அருமையான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். and to teach that linguistic God has provided us good teachers. கல்ச்சர் இருக்குது. Hebrew culture. அந்த கல்ச்சரை சொல்லி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் அருமையான டீச்சர்ஸ் வச்சிருக்கிறார். so to teach us Hebrew culture God has given us good teachers. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தரை கர்த்தர் நிபுணராக வைத்திருக்கிறார். so for each and everything God has given us one teacher. எல்லாத்தையும் படிச்சுக்கிடுங்க. you learn everything. ஆனா எல்லாம் படிச்ச உடனே பரலோகத்துக்கு போயிரலாம்னா அப்படி முடியாது. but it's not that you learn everything and you go to heaven. நீங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, whatever you learn, அது உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. you have to implement it in your life. அப்பதான் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். only then it's useful. இப்படி பல பிரிவுகள் இருக்கு ஹீப்ரூல. there are so many divisions in Hebrew. நீங்க டீகோடிங் எடுத்தாலும், but if you take decoding, டீகோடிங்லயும் பல பிரிவுகள் இருக்குது. in decoding also there are many divisions. இப்படி ஒவ்வொரு இதுலயும் நிபுணர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். so for each and every divisions God has given us professionals. நீங்களும் ஜெபிங்க. so you also pray. நீங்க எல்லாத்தையும் கற்றுக்கொண்டீங்கன்னா, if you learn everything, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். it will be useful for you. பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, the Bible says, நம்ம யெகோவா சித்கேனோ பற்றி பார்க்க போறோம். we are going to see about Jehovah Sitkenu. இந்த டீகோடிங் நம்ம பண்ணும்போது, when we decode, நீங்க ஏன்ஷியன் ஹீப்ரூ வச்சு தான் நீங்க டீகோட் பண்ண முடியும். you can decode it only
only with ancient Hebrew. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ancient Hebrew. Ancient Hebrew is a useful one. இப்போ நான் இந்த ancient Hebrew வச்சு நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி காமிக்க போறேன். Now I'm going to decode this with ancient Hebrew. இந்த செதேக் அப்படிங்கற வார்த்தையை the word Sedek, அதுல என்ன மர்மம் அடங்கி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். now we'll see what is the secret in it. அதுல மூணு எழுத்து இருக்குன்னு சொன்னேன். I said there are 3 alphabets. ஒன்னு சாடே, one is Sade, அப்புறம் தாலத், then Dalet, அப்புறம் கோஃப், and last is Kof. இந்த மூணு எழுத்து சேர்ந்தது தான் செதேக். Now these 3 alphabet is Sedek. இப்போ கர்த்தருடைய பெயர் வந்து ஒரு ஸ்ட்ராங் டவர். Now the name of the Lord is a strong tower. அதுக்குள்ள யார் போவா? Who will enter in? நீதிமான் மட்டும் தான் உள்ள போக முடியும். Only righteous can enter in. சோ இந்த செதேக் யாரெல்லாம் செதேக்கா இருக்காங்களோ, So whoever is Sedek, அவங்க மட்டும் தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். only they can enter. சோ நீதிமான் யாரு? So who is righteous? இந்த நீதிமான் மட்டும் தான் உள்ள போக முடியும்னா, If only righteous can enter in, அப்ப நம்ம நீதிமானா இல்லையாங்கறத செக் பண்ணனும். then we have to check whether we are righteous or not. பாருங்க இந்த செதேக்கா நான் இப்போ ancient Hebrewல நான் எழுதி காமிக்கிறேன். Now I'm going to write this Sedek in ancient Hebrew. இப்போ இந்த சாதே வந்து Now the Sade அத ancientல எழுதும்போது இப்படி ஒரு மனிதன் குனிந்து இருக்கிற மாதிரி இருக்கும். is written, when it's written in ancient, it looks like a man is leaned down. அடுத்தப்பல இந்த தாலத் வந்து, And the Dalet, இது ஒரு வாசல். it's a door. சோ இத இப்படி போடுவாங்க. So they keep it this way. அடுத்தது கோஃப் வந்து, And next Kof, ஒரு உதிக்கும் எல்லையில் உள்ள சூரியனை போல வரைவாங்க. and it's drawn as though it's a rising sun from the border. சோ இது ஒரு மனிதன். This is a man. அடுத்தது இங்க ஒரு வாசல். There is a door. அடுத்தது இங்க சூரியன். And the sun. இந்த மூணு வச்சு தான் நம்ம டீகோடிங் பார்க்க So போறோம். we're going to decode with these 3. இந்த மனிதன் யாரு? Who is this man? இதுதான் நீதிமான். He is the righteous man. இந்த நீதிமான் இப்போ அந்த பலத்த துருகத்துக்குள்ள நுழையறான். Now this righteous man has to enter the strong tower. அந்த டவருக்குள்ள என்ட்ரி ஆறதுக்கு, To enter the strong tower, அங்க ஒரு வாசல் இருக்குது. there's a door. சோ ஒரு நீதிமான் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும்போது, If a righteous, when the righteous enters the door, அவன் மேல அந்த நீதிமான் மேல என்ன உதயமாகுது? what should rise on him? நீதியின் சூரியன் உதயமாறா. The righteous sun should rise on him. சோ இந்த நீதிமான் யாரு? So who is this righteous? இவன் ஒரு குனிந்த மனிதன். He is a man who is leaned down. அதாவது ஒரு தாழ்மையான ஒரு மனிதன். That means he is a humble man. இவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். He is a God fearing man. கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்த மனிதன். He is a man fearing the name of God. இந்த மனிதன், This man, இவன் அந்த வாசலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, when he enters the door, நீதியின் சூரியன் அவன் மேல பிரகாசிக்கும். the sun of righteous is rising on him. பாருங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், Let's read the book of Malkiah, அதுல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். the chapter 4 and 2nd verse. மலாக்கி 4th chapter verse 2 படிக்கலாம். Let's read Malachi chapter 4 verse 2. But unto you that fear my name shall the Son of Righteous arise with healing in his wings, and he shall go forth and go up as cliffs of the storm. பாருங்க வேதம் சொல்லுது, The Bible says, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். those who fear the name of the Lord, the Son of Righteous is going to raise on him. சோ யாரு கர்த்தருக்கு நாமத்துக்கு பயந்தவர்கள்? So who are the one who fear the name of the Lord? இந்த மனிதன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். This man is the man who fears the name of the Lord. அந்த மனிதன் அந்த டவருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, And when he enters into the tower, நீதியின் சூரியன் அவன் மேல உதயமாகுது. the Son of Righteous arise on him. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மட்ட இருக்குதா? Now, do we have that fear of God? இன்னைக்கு அந்த பயம் இல்ல அப்படினா, If we do not have the fear of God, உங்க மேல நீதியின் சூரியன் உதயமாகாது. no, the Son of Righteous will not rise on you. அவர் உதயமாகும்போது, When he rises, அவருடைய செட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும். he has healing under his wings. சோ உங்களுக்கு அங்க ஹீலிங் உண்டாகும். So you will get healing. அங்க உங்களுக்கு ராஃபா உண்டாகும். You will get Rapha. சோ நீதியின் சூரியன் உங்க மேல உதயமாகணும். So the Son of Righteous has to rise on you. அப்பதான் நமக்கு ஹீலிங் கர்த்தர்
கொடுக்கிறார். then we receive the healing. அந்த ராஃபா நமக்கு உண்டாகணும்னா, If we want that Rapha, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு வரணும். we have to have the fear of God. யெகோஷுவாங்கற பேருக்குள்ள ஒரு பயம் வரணும். The fear which you should get the fear of Yehoshua's name. பாருங்க, பைபிள் சொல்லுது, The Bible says, மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Malachi 2nd chapter 1st verse, and now, O ye priests, this commandment is for you. பாருங்க, பைபிள் சொல்லுது, The Bible says, ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. O ye priests, the commandment is for you. பாருங்க, இதுல கீழ நீங்க வாசித்தீங்கன்னா, If you read down, பாருங்க, அதுல கர்த்தர் சொல்றார், God says, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இது சிந்தியாமல் இருந்தால், if we will not hear and if ye will not lay it in the heart to glorify unto my name. பாருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, See, to glorify his name, உங்களுடைய இருதயத்துல அந்த சிந்தனை வரணும். you have to get the thought in your heart. அப்படி நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சிந்தனையே இல்ல அப்படின்னா, If you don't have the thought to glorify his name, அப்போ அங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, then you will not get to receive blessing. சாபம் தான் கிடைக்கும். It will be cursed. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கணும்? So what you have to think today, நான் யெகோஷுவா பேரை எப்படி மகிமைப்படுத்த? how would I glorify the name of Yehoshua? பாருங்க, the Good Friday message நம்ம பார்த்தோம். See, we had seen the message of the Good Friday. அதுல சீமோன் வந்து அவன் சிலுவை சுமந்து கொண்டு நடந்தான். There was Simon who lifted up his cross. ஆனா அவனை கம்பல் பண்ணி தூக்க சொன்னாங்க. But he was compelled to he was compelled to bear it. நிறைய பேர் இப்படிதான் அவங்களுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க. There are many who are doing their ministries this way. அவங்க கம்பல் பண்ணி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. They are forcefully doing their ministry. அப்படி ஊழியம் செய்தா ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. If you have such kind of ministry, there will be no blessing. உங்க மேல கம்பல்ஷன் இருக்குதா? Is there any force on you? கண்டிப்பா செஞ்சே ஆகணும்ங்கற கம்பல்ஷன் இருக்குதா? You have to do it anyhow. Is there any compulsion on you? அந்த மாதிரி செய்ய வேண்டாம். Don't do that ministry this way. மனப்பூர்வமாக செய்யுங்க. You have to do it wholeheartedly. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, to glorify the name of the Lord, உங்களுக்கு கம்பல்ஷன் இருக்க கூடாது. You should not have any force or pressure. நீங்க மனப்பூர்வமா செய்யணும். You have to do it with wholehearted. அப்படி மனப்பூர்வமா செய்தால், when you do it wholehearted, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மட்ட இருக்கணும். You should have the fear of God. எனக்கு நிறைய பேருக்கு அவருடைய நாமத்துல பயமே கிடையாது. There are many today who do not have that fear. ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். They are just living their life in waste. யாருக்காக நீங்க வாழ போறீங்க? Whom are you living for? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மட்ட இருந்தா ஆசீர்வாதம் வரும். If you have the fear of God, you will receive the blessing. அதுவும் கம்பல்ஷனோட நீங்க செய்ய வேண்டாம். Don't do it with compulsion. கர்த்தருடைய காரியத்துல, in Lord's work, நீங்க எது செய்தாலும் whatever you do, மனப்பூர்வமாக செய்யுங்க. do it wholeheartedly. கம்பல்ஷன் இருக்கவே கூடாது. There should be no force. அதனால தான் பவுல் சொல்றார். That's why Paul said. பாருங்க, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். So let's read the 2 Corinthians chapter 9 and 6. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாக கொடுக்கிறவிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். Every man according as he purposeth in his heart, so let him give, not grudgingly or of necessity, for Elohim loveth a cheerful giver. பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, the Bible says, நம்ம கட்டாயத்தோடு எந்த காரியத்தை செய்ய வேண்டாம். we should not do it with necessity, அல்லது விசனத்தோடு செய்ய வேண்டாம், or with grudgingly, ஆனா மனப்பூர்வமா செய்யுங்க. but you have to do it with cheerful. ஊழியத்தை செய்யும்போது மனப்பூர்வம் இருக்கட்டும். when you're serving the Lord, you have to do it wholeheartedly. நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும்ங்க வரும்போது, when it comes to lift up the name of the Lord, அது கட்டாய கட்டாயத்தோடு செய்ய வேண்டாம். You should not do it with the necessity. அது விசனத்தோடு செய்ய வேண்டாம். Don't do it with the grudgingly. அதுல எந்த ஆசீர்வாதமும் இல்ல. There's no blessing there. சீமோன் சிலுவையை கட்டாயத்தோடு தான் சுமந்தான். And Simon had lifted the cross but necessity. ஆனா இந்த இப்படி செய்யும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவன் காண முடியல. But he could not receive the blessing because of that. இன்னைக்கு நம்ம எப்படி செஞ்சிட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. How are we doing it today? இந்த மனிதன் ஒரு நீதிமான். This man is a righteous man. இந்த மனிதன் ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன். He is a humble man.
இவன் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன். He is a God-fearing man. இவன் அந்த பலத்த துருவத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, when he enters the strong tower, அங்க நீதியின் சூரியன் அவன் மேல உதயமாகும். and the sun of righteous is rising on so him. இது ஒரு நீதிமான நம்ம இருக்கணும். So we have to be a righteous இன்னைக்கு man. யெகோவா நமக்கு சதேக்கா இருக்கிறார். Today Jehovah is Sadek for us. அவர்தான் நமக்கு நீதி. He is righteous. அந்த நீதியை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. The Bible says, seek ye the righteous. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். Seek his kingdom and his righteousness. அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Then all these things shall be added unto you. நீங்க அவரை தேடுங்க. You seek him. அந்த சதேக்குள்ள அவரை தேடுங்க. அவர்தான் நீதியின் சூரியன். You seek him in in Sadek. He is the son of righteousness. இன்னைக்கு நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுப்போம். Let's humble ourselves in the presence of the Lord. பெருமை வேண்டாம். We don't want pride. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல you just remember what is there in this world. எத்தனையோ சொத்து சுகம் வச்சிருக்கிறவங்க, they may have many wealth, ஆனா இன்னைக்கு அதை அனுபவிக்க முடியாம இருக்காங்க. but they could not enjoy it today. ஏன்? Why? ஏன்னா பாருங்க, இந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. Because the situation is such. இந்த சொத்து சுகம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வராது. The wealth and the property is not going to give you peace. நீங்க கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருந்தீங்கன்னா, if you fear the name of the Lord, உங்களுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கும். you will have healing. இந்த வெளியே நடமாடிட்டு இருக்கிற கொள்ளை நோய் உங்களை தொட முடியாது. The Pharisee disease, the Pharisee plague cannot touch you. ஏன்னா நீங்க அந்த பலத்த துருகத்துக்குள்ள என்ட்ரி ஆறீங்க. Because you enter the strong tower. இந்த 7 பெயர்களை நான் எதுக்காக கொடுக்கிறேன்? Now why am I giving you the 7 names? ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த பெயருக்குள்ள என்ட்ரி ஆகணும். Because we all have to enter that name. அந்த பெயருக்குள்ள நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா, when you enter that name, அங்கதான் சேஃப் உங்களுக்கு. there is safety. சோ எந்த நாமத்துக்குள்ள என்ட்ரி ஆவீங்க? in which name will you enter? யெகோஷுவாங்கற பெயர் தான் நமக்கு ஸ்ட்ராங் டவர். Yehoshua's name is strong tower. அந்த டவருக்குள்ள என்ட்ரி ஆயிருங்க. You have to enter into that tower. அங்கதான் சேஃப் நமக்கு. That is safety for us. ஏன்னா அவர்தான் நீதியின் சூரியனா இருக்கிறார். Because he is the son of righteousness. அவருடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கப்படும். His light should arise on us. இன்னைக்கு நம்மள கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Now let's think about it. பாருங்க, யெகோவா சித்கேனு, Jehovah Sitkenu. அவர் நம்முடைய நீதியாய் இருக்கிறார். He is our righteous. பாருங்க, இந்த டீகோடிங் எல்லாம் நம்ம பாக்கும்போது, if we see this decoding, நம்ம என்ன செய்யணும்ங்கறது அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. it's clearly given what we have to do. பாருங்க, அந்த மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம மீண்டும் வாசிக்கலாம். Let's read Malachi 2nd chapter from first verse. அத நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல விருப்பப்படுறேன். I want to clarify that to you. And now, O ye priests, this commandment is for you. If ye will not hear, and if ye will not lay it to heart, to give glory unto my name, said Lord of hosts, I will even send a curse upon you. பாருங்க, பைபிள் சொல்லுது, The Bible says, நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் போனால், if you do not glorify his name, உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்புவேன்னு சொல்லி சொல்றார். he will send a curse upon you. இன்னும் கீழ வாசிப்போம். If you read ahead, and I will curse your blessing, yeah, I have cursed them already, because you do not lay it to heart. பாருங்க, உங்களுடைய blessing கூட அவர் கர்ஸ் ஆக்கிடுவாரா. See, he's going to curse your blessing also. நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றீங்களோ, whatever blessing you received, அந்த blessing உங்களுக்கு blessing ஆகவே இருக்கணும்னா, if that blessing has to be a blessing for you, அப்ப நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். then you have to glorify the name of the Lord. நீங்க மகிமைப்படுத்தாமல் போனால், if you do not glorify it, உங்களுடைய ஆசீர்வாதம் கூட சாபமா மாறிடும். your blessing will turn into curse. இன்னும் அது கீழ வாசிக்கலாம். Let's read ahead. Behold, I will corrupt your seed and spread dung upon your faces, even the dung of your solemn feasts, and one shall take you away with it. பாருங்க, பைபிள் சொல்லுது, The Bible says, அவர் என்ன செய்வாரா? what he will do, பண்டிகை என்னும் சாணியை உங்க முகத்துல அரைச்சிடுவாரா. the dung of feast he will put it on your face, அதோடு கூட நம்மளையும் தள்ளுபடி ஆக்கிடுவார். and from there he will take away, நம்மளையும் தூக்கி he எறிஞ்சிடுவாரா. will take us away, throw us away. சோ கர்த்தருக்கு யாரு தேவை? So whom does the Lord want? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க மட்டும்தான் தேவை. He needs only people who glorify his name. இன்னைக்கு உங்களால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா, தூஷிக்கப்படுதா? Now you just remember whether your God's name is glorified because of you or it is cursed. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். God's name has to be glorified.
கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. So Lord's name should not be blasphemy. நம்மளால கர்த்தருடைய நாம மகிமை மட்டும் தான் படணும். Because of us, Lord's name should be glorified. இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். We had seen about two things. முதலாவது காரியம், first thing, யெகோவா நிசி அப்படிங்கற காரியத்தை பார்த்தோம். Jehovah Nissi. அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறார். He lifted up his hand. யெகோஷுவா நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். Joshua is lifted up for us. இரண்டாவது நம்ம பார்த்தோம் யெகோவா சித்கேனு. Secondly, we saw Jehovah Sitkenu. யெகோவா சித்கேனுல கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறார்? What God wants to say in Sitkenu? யெகோவா தான் அந்த சூரியன். Jehovah is that sun. அந்த சூரியன் வந்து நீதிமான் மேல உதிக்கும். That sun has to rise on the righteous. So யாரு righteous man? Who is that righteous man? கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்க மேல தான் நீதியின் சூரியன் உதிக்கும். The one who fears the Lord, the sun will rise on him. இன்னைக்கு நம்மட்ட அந்த பயம் இருக்குதா? Do we have that fear? நம்ம கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தணும். We have to glorify the name of the Lord. நீங்க சிந்திச்சு பாருங்க எப்படி மகிமைப்படுத்தன்னு யோசிங்க. Just think and see how you can glorify the name of the சில Lord. ஜனங்கள் அவங்க அறியாமலே கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க. There are many who unknowingly they start blaspheming on your Lord's name. அவங்க நினைக்கிறாங்க நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம்னு சொல்லி. They may be thinking that they are glorifying the name of the ஆனா Lord. அவங்க அல்டிமேட்லி அவங்க blasphemy பண்றாங்க. But they are blaspheming. நம்ம கர்த்தருடைய நாமத்தை இணைஞ்சு நம்ம மகிமைப்படுத்தலாம். We have to join the name and you have to glorify. நீங்க இப்போ 2015ல நாங்க இந்த ஹீப்ரு டீச் பண்ண நாங்க ஆரம்பிச்சோம். We started this Hebrew teaching in the year 2015. எங்க மனசுல ஒரே ஒரு காரியம் தான் இருந்தது. We had only one thing in our mind. நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே I prayed to Lord, நான் உம்முடைய நாமத்தை இந்த உலகத்துல எத்தனை கண்ட்ரீஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் நான் கொண்டு போகணும். I want to take your name to all the countries of this world. 199 தேசங்கள் இருக்குது. 199 countries are there. 199 தேசத்திலேயும் நாங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் கர்த்தாவே. In 199 countries we have to glorify your name. நான் அப்படி ஜெபம் பண்ணேன். I prayed such a way. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால because of the grace of God. கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸ்க்கு மேலேயே நாங்க கர்த்தருடைய நாமத்தை அறிவிச்சாச்சு. Near about more than 60 countries we are reached. இன்னும் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். We are still praying. 199 தேசத்துக்கு உம்முடைய நாமத்தை நாங்க அறிவிக்கிறோம். We have to announce your name to 199 countries. நீங்க கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்வாராக. God has to bless us. இந்த முயற்சியில in this effort நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த காரியத்தை நீங்க செய்யலாம். You also can unite with us and do it again. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்ன செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, if you however you wish to glorify the name of the நீங்க Lord, எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். you can come together with us and glorify the name of the நிறைய Lord. பேர் என்கிட்ட கேட்டாங்க, there are many who asked us, நாங்க இந்த ஊழியத்துல பார்ட்னரா வரணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி சொன்னாங்க. We want to be a partner in this ministry. ஆனா எப்பவுமே நான் சொல்லுது நீங்க கர்த்தரோட இணைஞ்சிடுங்கன்னு தான் சொல்லுவேன். But always I say you join with Lord. ஆனா கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற காரியம் வரும்போது, but when it comes to glorify the name of the Lord, நம்ம இணைஞ்சு இந்த காரியத்தை நம்ம செய்யலாம். we have to come together and ஒருவன் 1000 பேரையும், so one person can drive 1000, இரண்டு பேர் சேர்ந்தா 10000 பேரை துரத்தலாம். and if two person are there then they can drive 10,000 people. அப்போ நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சோம் அப்படினா, so if we join together, நம்ம கர்த்தருடைய நாமத்தை இன்னும் அதிகமா மகிமைப்படுத்தலாம். we can glorify the name more. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். God will surely bless us all. இன்னைக்கு இந்த செய்தியானது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that message was useful for you. நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறாங்க. There are many who tell us, அவங்க தேங்க்ஸ் கமெண்ட்ஸ் அனுப்புறாங்க. they send us a thanks message, வாட்ஸ்அப் மூலமா, SMS மூலமா, through WhatsApp, through SMS, போன் பண்ணி கூட எங்களுக்கு அந்த இது பண்றாங்க. they some call us and tell us, எங்களுக்கு சஜஷனும் கொடுக்கறாங்க. they give us some suggestion, இன்னும் இப்படிலாம் செய்யலாம் அப்படி சொல்லி கொடுக்கறாங்க. they give us some ideas. சோ கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. So God bless us all. எங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. You keep praying for us. இந்த சிறு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும். This God should bless the small ministry. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Let's pray. Let's close our eyes and pray. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Praise you, Lord. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, the creator Elohim who created the heaven and the எங்களை earth, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. you
make us holy, Lord. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. Whoever was listening to this message, bless them, Master. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். Let all their needs be fulfilled. தேவனே நீங்க அவங்களுக்கு யெகோவா நிசியாக இருங்கப்பா. Lord, you be in Jehovah Nissi to them. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, give them victory in everything. அவங்களுக்கு யெகோவா சித்கேனுவா இருந்து Or be a Jehovah Sidkenu. அவங்க மேல நீதியின் சூரியனாக உதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். And you rise on them as a son of righteousness. நீங்க ஆசீர்வதித்தாங்க. You bless them. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். We humble ourselves unto you. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. And the deliverer and the savior, we ask this prayer in Joshua Messiah's name. Amen. Amen. கர்த்தர் நம்மளை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless us all. இன்னும் அடுத்த வீடியோல வந்து நம்ம மீதியான 3 காரியங்களை பார்க்க போறோம். Now in the next video we'll be seeing the remaining 3 names. தொடர்ந்து இணைந்திருப்போம். We will be connected. இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். And being connected we'll glorify the name of the Lord. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless us all. Amen. Amen.